விளையாட போகிறோம் அப்படின்னா நியூ டைப் ஸ்டோரில் மல்டிப்ளேயர் ஆட போகிறோம். மல்டிப்ளேயர் பார்த்தீங்கன்னா விளாட வீடியோலே போடலையா, அதனால் நம்ம மல்டிப்ளேயர் ஆட போகிறோம். அது மட்டும் இல்லை, நான் மட்டும் விளாட போகிறது இல்லை, என் ஃப்ரெண்டும் இன்றைக்கி வந்திருக்கான். வாங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோன்னா மல்டிப்ளேயர் நியூ டைப் ஸ்டோரில். ஏன்டா என்னடா எப்போ பார்த்தாலும் நியூ டைப் ஸ்டோரே போட்டுட்ருக்கானுங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம முடித்தா இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, இதிலலாம் போய் நிறைய இதெல்லாம் வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டியூட்டர் டெலீட் பண்ணிட்டு உள்ளே பயங்கரமாக அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த டூசி பாக்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து இப்போ தான் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணோம். ஆமாம், அதில் வந்து எங்களுக்கு ஒரு பேய் மாதிரி மாஸ்க் காமிச்சிச்சு. வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறோம் அதை. ஓகே, இதுதான் ஒரு மாஸ்கா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் ரொம்ப இது நல்லா இருக்குது, ஆனால் கேவலமாக இருக்குது. ஆமாம், சரி சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதில் வந்து நம்ம 2 பேர் விளையாட முடியுமாடா? சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் அது வந்து மெத்தட் தெரியல எனக்கு அந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் கீபோர்டை வந்து தமிழில் மாற்றிட்டு என்ன பேர் போடலாம், என்ன பேர் வேணாம் சஷாந்த்னே போட்டுருவோம். சஷாந்தே என்னடா இது. ஓகே கைஸ், இருங்க நாங்கள் நேம் போட்டு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போடாச்சு. சரி போகலாமா? போகலாம். இப்போ ஒரு மேட்ச் நீ விளையாட, ஒரு மேட்ச் நான் விளையாடுறேன். பார்க்கர் நூப் இதில் வந்து நீ மேலே கன்னெல்லாம் இருக்குது தெரியுமா? தெரியும், ஆனால் இதுக்கு ஆட்ஸ்ல வேணும். ஆடு நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட், கன்னை வாங்கியாச்சு. இப்போ நம்ம போகலாமா? நூபு டவுன்ன்ற ஒரு ஊருக்கு. இப்போ நான் வந்து நீ நூபு டவுனா? ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜாக் ஸ்ட்ரீட் விளையாடலாம். அதில் வந்து ஒழுங்காக எனிமி வரமாட்டானுங்க, அதுதான் பெரிய மாதிரி. ஓகே ஆயாச்சு. நான் வந்து இந்த மேட்ச் ஆடிட்டு அதுக்கடுத்து நீ எங்கள் ஃப்ரெண்டு ஒன்று ஆடுவோம். இதோ பாருங்க, நம்ம தான் இப்போ லாஸ்ட்டில் இருக்கோம். அவன் லாஸ்ட்டில் போட்டானே வேறு 5க்கு மேலே அடித்தா தான் நம்ம ஃபஸ்ட்டில் வருவோம். ஆமாம், ஓகே. போட்டே மண்டை மேலே போட்டுருவோம். இது வந்து ஒரு பேட்டுப்பா, இந்த பேட்டில் வந்து ஒரே அடியில் காலி பண்ணலாம். அந்த மாதிரி ஐயோ வெடிக்குண்டு போறான்டா, ஒரு கையை வெடிக்குண்டு போடுற மாதிரி வெடிக்குண்டு போறான். ஐயோ பின்னாடி வந்து விட்டுறான்டா. இல்லது யாரா இந்த ஹிந்திக்காரங்களாம் இப்படிதான். எங்கடா போனானுங்க? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை மட்டும் சொல்லவே இல்லை, நான் எப்படி மறந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய விஷயத்துக்காக. ஐயோ பேட் வச்சிருக்கானே, பேட் வச்சிருக்கான். பேட் எனக்கே வந்து ஆனுவல் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. எப்படின்னா டேட் எப்பட மார்ச் 6 எனக்கு நடக்குது. சசாந்துக்கு வந்து அடுத்த மாதம் சொல்லல. ஆமாம், அதனால என் ஃப்ரெண்டு வந்து வரதுக்கு கொஞ்சம் ரேர் தான். ஆனால் வந்து எக்ஸாம் முடிவு பாருங்க. ஆமாம், வீடியோ போட்டு பேட்டு. இது கன்று வேஸ்ட் கன்று, நான் தெரியாமல் இதை வாங்கிட்டேன். நல்லா வெயிட் பண்ணியே சொல்ல மாட்டேங்கிறேன். எனக்கு வந்து ஷூட்டிங் எவ்வளோ விளாட்ணும் இது 4 அடி தான். நான் வந்து அடுத்த இதில் பேரை எப்படி மாற்றுறது, பேரை மாற்றிடுவேன்டா. இன்னைக்கு நான் இந்த மேட்சை முடியலடா. கோலார் கோபி வச்சு, அதாவது கில்லர் கோபி வச்சிருவேன். ஆமாம். ஒரு வேலைவங்களாம் ஹிந்திக்காரங்களாம் இருப்பானுங்களோ. 3 நிமிஷம் இருக்காங்க. 3 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நல்லா ஒளி வெடிகுண்டு போடுறியா? வரமாடுறா வெடிகுண்டு போட்டு. எங்கேயோ அவனுக்கு அந்த ஷீல்டு வருது. இவனுங்க நான் 7 பேர் அடிச்சிட்டேன். இன்னும் அந்த 14 தாண்டினா போதும். நான் ஃபர்ஸ்ட் 7 பேர் அடிக்கும். மாடி அவன் அடிக்க 2 பேர் அடிக்கிறாங்க. நீ அவனை அடிக்க முடியல, நம்ம அடிச்சு இந்த திறமையை காட்டி நைஸாக கண்ணு எடுத்துடுறான். அந்த கண்ணு எடுத்துக்கலாம், செம்மையாக சுடுது. ஆமாம் இரு இல்லை, ஆனால் நான் அவனுங்களுக்கு கூட நல்லா சுடும். நம்ம போய் பார்த்தா எப்படி சுடும், நீயே பார்த்துருப்பேன். ஐயோ இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அங்கே பாரு. என்ன இந்த பக்கம் காட்டுது எங்க? ஐயோ பரம்பு எங்கடா காமிக்குது எனிமே எங்கே இருக்குன்ட்டு? எனிமே எங்கே பேர் மேப்பில் காமிக்குது, ரெட் கலரில் ஒன்று காமிக்குது. அதுதான் ஸ்ட்ரீட் இருக்காங்க. அவன் கிட்ட தூரமாக எப்படி, அவன் ரொம்ப தூரமாக இருக்கான். அவன் அதையும் வந்து இது பண்ணி அந்த பேட் அடிச்சிடுறது எப்படி ஏதோ பண்ணுறானுங்களா. டேய் பப்ஜி பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் அடிக்குவானுங்க. ஃப்ரீ ஃபயர்லாம் வந்து நான் ஃப்ரீ ஃபயர் ஆடுவேன்பா. ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா
ஆமாம் ஃப்ரீ ஃபயர் வந்து என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் இருந்து மைக் ஆன் பண்ணிடுவோம், நானும் இங்கேருந்து மைக் ஆன் பண்ணிடுவோம், அந்த மாதிரி போடலான் இருக்கோம். ஃப்ரீ ஃபயரே என்னால் போட முடியாதா சுத்தமாக அப்படின்னு கேட்பீங்க. அடிக்டிவ் கேம் கைஸ் அது கொஞ்சம், அதனால தான் நான் இந்த கேம் வந்து எவ்வளோ விளையாட கிடையாது. ஓகே அப்பா காலி. அப்புறம் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் போடுவேன். இதோ பாரு இவனுங்களா, இங்கே மாதிரி பில்டிங்கில் எவ்வளோ உட்காந்துட்டு இருக்கான் போகிறேன். யாரும் மேலே இருந்தோம் அவனுங்க கண்ணு மேலே மாடிக்கு போயிட்டு அந்த எதா இங்கேருந்து சொல்லலாம்ல. ஆமாம், ஆனால் வந்து இந்த மாடியில் கூட அவங்க கண்ணு ஷார்ப், மாடியிலேருந்தே நம்ம ஈஸியாக தப்பி அடிச்சுருவாங்க. மேலே மேட்சே முடியாது, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது. போட இது வேற ஏறுறதுக்கு இறஞ்சலாம். எப்படி அடிக்கிறான், அட்ரா அவன் சாப்பிடா. என்ன அடிச்சதுக்கு வந்து அவனை அடிச்சது வந்து பழி வாங்குறதுலாம் அது சூப்பர் தான். நீ அவர் லாஸ்ட்டாக எவ்வளோ கில் அடிக்கிறேன்னு பார்ப்போம். ஆமாம், அதில் வந்து யார் நிறைய அடிச்சிருக்காங்க பார்ப்போமா, நம்ம 2 பேருக்குள்ள. ஆமாம் பண்ணி எவ்வளோ லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் வந்து இந்த லாஸ்ட் தேர்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அதுதான் நேம் இப்போதைக்கு மாற்ற நேம் வந்து வெப்பது கண்டிப்பாக மாட்டேங்க. கையில் அடிக்கிற கையில் அடிச்சா நீ காலி. இந்த கல் நல்லா இந்த கல் நல்லா தான் அடிக்குது, ஏம் சுத்தமாக இல்லை. எந்த கல் அடித்தாலும் நம்ம வந்து கம்மியாக தான் அடிப்பாங்க. நம்ம இந்த கல்லை ஓடுது யாரும் 12. ஐயோ அடிச்சிட்டாங்களே. இது ஒரே ஒருத்தர் அடிச்சிடுறேன். போடு, நான் உனக்கு அவனே அடிச்சிட்டேன். 5 4 3 எவன்தான் அவன் கண்ணு போட்டு சவுண்டு 27 கிலோ. அவர் 27 கிலோ. இப்போ நான் விளையாடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். ஜாக் ஸ்ட்ரீட் ஆடுறேன்டா. ஜாக் ஸ்ட்ரீட் டம்மியாக இருக்குது, நல்லாவே இருக்குது. பரவாயில்ல. 3 2 1 ஸ்டார்ட். நான் அடுத்தது பார்க்கர் கிரவுண்டு. நீ எவ்வளோ அடிச்ச? 12. என்னடா இது ரொம்ப பெருசாக இருக்குது டேய். இது இந்த ஜாக் சிட்டி மொத்த ஜாக்ஸி. ஆனால் இந்த பக்கம் பாரு ஒரு வீடு இருக்கும், ஆனால் அது காணும். இந்த பக்கம் இது எங்கடா ஒரு வீடியோ காணும். இது மாதிரி எவ்வளோ பெரிய மேப்னு, இவ்வளோ பெரிய மேப். ஐயோ தெரியாமல் சூஸ் பண்ண போகிறது. அதான் நீ சுத்த எனிவி பாரு, நீ எந்த பக்கம் வந்து சொல்லுவானே தெரியாது. இந்த கண்ணு கேவலமாக இருக்குதுடா டேய். இந்த கண்ணை நல்லா தான் அடிக்குது, நம்மளுக்கு தான் எய்ம் சுத்தமாக வர மாட்டேங்குது. இந்த கண்ணு ஐயோ அந்த கண்ணு எடுத்துக்கிறேன்டா நான். பிஸ்டல் எடுத்துக்கிறேன். ஒரு பிஸ்டல் வேஸ்ட், அதை அடித்தாலே ஒழுங்கு அடிக்காது. கண்டம் அடி என்ன அது வேஸ்ட். இது மாதிரி அடிக்குது. ஐயோ பிஸ்டலில் தான் இந்த எல்லாருமே யூஸ் பண்ணுறானுங்க. 6 நிமிஷம் உனக்கு எவ்வளோ அந்த 6 நிமிஷத்தை நீ யூஸ் பண்ணி அடிக்கணும். அடி ஏச்சி என்னடா எப்படி ஆகுது பார்த்தியா? அப்புறம் லைக் போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னடா லிஸ்ட்டில் இல்லை பாவி. ஐயோ எங்கே சசாந்தே காணோம்டா. ரொம்ப பெரிய மேப்னால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரும் அவன் ஒருத்த பேர் சிஎஸ்கேன்னு வச்சுருக்கான். டேய் செகண்ட் பிளேஸில் இருக்கான். யாரும் அவன் சிஎஸ்கே எவன்டா அவன்? டேய் இந்த மேப் சூஸ் பண்ண வெயிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மேப் பார்த்துக்கலாம்டா. அது ரொம்ப கடுப்பாக இருக்கிறான். வெயிட் பண்ண வேறு கண்ணையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இது வெப்பன்ஸ் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் வரும் கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிடுறோம். திரும்பி கட் பண்ணிட்டே வீடியோ போடுறியடா அப்படின்னு கேட்பீங்க. எவ்வளோ பெருசு போகிறேன். அதுல ஏயுமே பண்ண முடியலடா. ஆமாம் அந்த இது கூட ஓரளவுக்கு சின்னதுதான். ஆமாம் இந்த கன் இல்லைடா, இது கன்னுலாம் சுடணும் தான் நம்ம நம்பி இருக்குது. 5 செகண்ட்ஸ் உனக்கு, 5 மினிட்ஸ் உனக்கு. ஆனால் மட்டும் அதிகமாக மினிட்ஸ் கொடுக்குறானுங்க. ஃபஸ்ட்டு கில்வா ஓடு இந்த கன்று ரொம்ப சூப்பராக சொல்லுது. நானும் இந்த கன்று தான்
அந்த டெக்கு 9 நான் நம்பி எடுத்தேன்டா அந்த கண்ணு ஒழுங்காக சொல்ல மாட்டேங்குது. டெக்கு 7 ஏன் இது வந்து வேற ஏதோ கண்ணு எனக்கு தெரியல. அது ஒரு காம்பது அவன் அடிக்கிற நம்ம அடிக்கிறதெல்லாம் யாரையோ வெடிக்கிட்டு போடுறான். ஓ மை காட், நான் பின்னாடியே பார்க்கலடா. முன்னாடி பார்த்துட்டு தான் எல்லாம் பண்ணோம். அப்புறம் கைஸ் மறக்காம நாங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் போடுறோம். நாளைக்கு கண்டிப்பாக வந்து நாளைக்கு இல்லை, நாளைக்கு நான் படிக்கணும். ஐயோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சேர்த்துலாம் மெட்ரிக் போகலாம் சிபிஐ. நாங்களாம் சிபிஎஸ்சி போகலாம் மெட்ரிக். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. அப்போ நான் மேலே அவன்லாம் சொல்ல மாட்டேன், என்ன தான் சொல்லுவியாடா? ஆமாம், நம்ம வந்து டம்மினே அவனுக்கு தெரியும். ஃப்ரீ ஃபயர் ஆடி நம்ம பழகணும் ஃபஸ்ட்டு. அட்ரா போடுற. ஒழுங்கா இது வேற ரீலோட் ஆகிட்டு இருக்குது. எவன் ஹேக்கராண்டா ஹேக்கரு ஐயோ வசாந்த்ன்றத மாற்ற மறந்துட்டோமே நம்ம. ஐயோ அப்புறம் வேற என்ன? போ சீக்கிரம். அதுக்கு மேலே ஏறினா கூட ஆபத்து. ஏங்க ஏறினா உனக்கும் ரொம்ப 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 ஆபத்து தான். எது திரும்ப சொல்கிறான், உங்கள் கண்ணு பயங்கர ஷார்ப்பு. வேற மேலே பார்த்து டப்புக்குன்னு சுட்டுருவானுங்க ஷார்ட் கன் மாதிரி. வச்சுக்கிறது சுடு அப்படிதான் அதனால. நீ படுத்துக்கிட்டு சுட்டு படு படுத்துக்கிட்டா? ஆமாம் சலை அவனெல்லாம் சொல்ல தேவை. அவன் சலையா? ஆமாம். எங்கடா இப்போ யாராச்சும் அடிப்பான் பாரு நம்மள. ஐயோ ஏன் பாக்கிய குளிச்ச நீ? வேலை யாரு சுடுறா அப்படின்னு பாப்பாடுங்க. என்னடா வேலை வர செத்துட்டான். என்ன 3 கிலோ? நான் 12 கிலோ. என்னடா மாட்றா? என்னடா இது? போடு அடி. ஐயோ இல்லை, நீ கொஞ்சம் நோந்தா கூட நீ காலி. வர நீ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பாரு. ஐயோ அடி நாளைக்கு இல்லை, இப்படியே நம்ம அடிச்சிடலாம் போல. இந்த ஐடியா எனக்கு தெரியல. நான்லாம் எப்படி வேலை அது மாதிரி பக் ஆகிடுச்சு, ஓட கூட முடியல. அவங்க அந்த மாதிரி பண்ணானுங்கன்னா நம்ம மேட்ச் விட்டு வெளில போயிட்டானுங்க அர்த்தம். மேலே பார்த்துறா நீ இந்த கட்ட கீழே போய் மேலே சுட்டுறான்டா ஹேக்கரு. அட பாவி, 4 கிலோ அடிச்சுட்டே நான் பெரிய விஷயம் தான்டா. இல்லடா செத்து போயிருக்கோம். அவன் என்ன போய் ராக்கெட் லான்ச்சர்டே. இந்த கேம் ஃப்ரீ ஃபயர்ல வர இது கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஃப்ராக் ரீலோட் பண்றடா. பாவி பயலே. இன்னும் 5 நிமிஷம் இன்னும் முடியவே இல்லை. இன்னும் போய்கிட்டே இருக்கேன். அடி இன்னும் யூ கில்டு என்ன? 5 கிலோ அடிச்சிருக்கேன். 5 கிலோ 12 கிலோ நான். 12 கிலோ. அடி இன்னொடி ஸ்ப்ரே அடிப்பா. பேட்டரி வச்சுருக்கான் அவனுங்கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஃப்ரீ ஃபயர் போடுவேன். போட்டா எம்மி என்னடா பேர் இது? ஐயோ இப்போ நம்ம கையை வச்சுருவோம்டா. கை வேணாம் ரிஸ்க்கு. கையை வேஸ்ட்டு. கையை நம்பி அடிக்கவே கூடாது. கையை வெறும் கை தூண்டது. என்னடா இது டேய்? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டோட பேசுவீங்க நான் ஒரு நாள் காமிக்கிறேன். பார்த்துருக்க மாட்டேங்க. எங்கள் அக்காவோட ஃபேஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், அதனால் பார்த்துருப்பீங்க ரியல் லைஃப்பில். நான் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் என் ஃப்ரெண்டோட பேசுறீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஓகேவா? ஆமாம், அதெல்லாம் எப்படி முடியல. பொறுப்புறான் அடி கருப்பு இப்படி அடிக்கிறான் பத்தியா அவன். 10 கிலோ அடிச்சுட்டு அவனுக்கு போதும். அவங்ககிட்ட 9 கிலோ. இன்னும் 1 நிமிஷம் இருக்காது. இவனுங்க அடிக்கிற கன்னை நம்பி நம்ம வாங்கக்கூடாது. நம்மளுக்கு தான் மொக்கையாக அடிக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே இருக்கான் பாரு.
போகிறான் பாரு. ஏய் எவ்வளோ டேய் ஏய் ஏய் யார் அந்த பக்கம் சுடுறதுன்னு தெரியலையே. ஏய் எவ்வளோ சுடுறான் உன்னை. ஏய் அவனை பார்த்தியா எப்படி அடிக்கிறாங்கன்னு. ஏய் மேலே ஒருத்தர் கட்டி யாரா அவங்க. அங்கே போடு அங்கே போடு அங்கே. யாரா இவன் டேய். அது செகண்ட்ல இருக்க. நீ செகண்ட் பிளேஸ்ல இருக்க. ஏய் 20 கிலோ அந்த ஹேக்கர் டேய். என்னடா சவுண்ட் போல. ஏய் பாப்பா நீ செகண்ட் 20 கில்லு போடாங்க. இருங்க ஆடு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஆமாம் ஆடு போயிட்டு ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நானு இப்போ நான் ஆடுறேன். நீ தான் நான் மேட்ச் ஆகிறேன். ஓகே பார்க்கர் ப்ளே கிரவுண்ட் தான். இதில் என்ன தெரியுமா பண்ணுவேன் ஆக்சுவலி நான் மோஸ்ட்லி வந்து நம்ம ஆளை இருக்குதா கேட்போம். ஆமாம் இது பாரு இது அவ்வளோவா பெருசு கிடையாது. மீடியம் லெவலுக்கு இருக்குது. ரொம்ப சின்னதாக இல்லை ரொம்ப. ஐயோ ஆமாம் இல்லை இது எங்கே வருது ஜாயின் ஆகுதுன்னு பாரு. அது பாரு. ஏய் இது வந்து ஒரு ஏர் பலூனு. அப்படியா? ஆமாம். நம்ம நீ ஏறி பார்க்குறியா? இது வந்து என்ன தெரியுமா, இது மீடியம் மேப்போ. இது வந்து பெருசும் கிடையாது சிறுசும் கிடையாது. மீடியம் மாட்ரேட் லெவலுக்கான ஒரு மேப். அதனாலே இது பாரு கேன் வாட்டர்லாம் வச்சுருக்கானே. போட்டு 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 இதுக்குள்ளலாம் நம்மளால சாப்பிட முடியாது. போட்டு போட்டு அடே கொட்டி அவனுங்களாட்டி 8 ஃபார் பிளேயர்ஸ். எல்லா பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு வாங்க ஒருத்தனை போய் போய் நம்மளே அடிக்க போகிறோம். 8 ஃபார் பிளேயர்ஸ் 8 7 6 5 4 ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்க போகுது. ஓகே 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 நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே இதை பாரு. இங்கே பாரு குவாலிட்டி. ஐயோ என்னடா ஈஸியான சான்சரா. ஆமாம் ஒருத்த அடிச்சான டியூடு எல்லா பேரும் டியூடு. இருங்கடா. இவங்களை பார்த்தியா? நீ கண்ணை வச்சுரு அப்படியே. நானே ஒருத்தன் போனானே. இங்கே நிறைய கன்னு படம்லாம் இருக்குது. இந்த ஒரு மேட்ச்சில் வெற்றி ஆகணும் நம்ம. மேலே பத்திரம் போயிட்டுக்காரன் பரம் யாரா டேய். இரா ஒருத்தன் அடித்தவனே அடிக்கக்கூடாது. முதல்ல நம்ம பார்த்து அடிக்கணும். இரா எங்கடா போனானுங்கல்லாம். அங்கே பாரு மேலே ஒருத்தன் அவ்வளோ நம்ம ஒருத்தன் சாப்பிடு அடிக்கூடாதுடா. முதல்ல எனிமீஸே கண்டுபிடிக்கிறது முதல்ல ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். பார்த்தியா எனக்கு மட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க. அடி நம்ம தான் ஃபஸ்ட். நான் தான் ஃபஸ்ட்டு வரணும். அவன் வந்து சாலை மாதிரி நிற்கிறான். அப்படி நின்னாலே கேம் விட்டு வெளில போயிட்டாங்கன்னு அர்த்தம். இருங்களாண்டா. நான் இதுக்கு மேலே ஏறிக்கிறேன். ஐயோ கண்ணு அவ்வளோ ஷார்ப்பு. என்ன கேட்குறேன் கண்ணு அவ்வளோ ஷார்ப்பு. வெடிகுண்டு பொறுக்கேன். ஒன்று மட்டும் கீழே எடுத்துட்டேன்னா அவ்வளோதான். ஆமாம் என்ன பண்ணுறானுங்க. கண்ணு எடுத்து ஈரா தர ஐயோ நம்ம பாரு எப்படி அடிக்கிறானுங்களே. அப்புறம் ஐயோ பாரு அட்ரா இப்போதான் முதல் முறையால இல்லை நிறைய வாட்டி நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து வின்னும் ஆயிருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஒரு சில டைம் தான். கனவுல மட்டும் நடந்தது. ஒரு காலத்தில் நான் அதெல்லாம் வந்து நல்லா விளாண்டுருந்தேன். இப்போலாம் நம்மளால ஹையர் செகண்டரி கிளாஸ் நம்மளாம் இப்போ வந்து பெரிய பசங்களாம் ஆகிட்டு வரோம். அதனால நான் கொஞ்சம் இது அட்டோ போவி இந்த ஏகே கன் ரொம்ப டம்மி தெரியும். இப்போ செகண்ட் பிளேஸு ஏகே கண்ணு ரொம்பவே இது ரோயாக தான் அடிப்போம். இவனுங்களை என்ன கண்ணு அடிக்கிறானுங்களோ அதெல்லாம் அந்த கண்ணை நம்பி நம்ம வாங்கவே கூடாது. வாங்கினா நமக்கு தான் சகுனம் சரியில்லாமல் போகும். ஐயோ 2 பேரும் ஒன்று மாறி செத்துட்டோம். ஓகே வேறு யாரு? நான் 9 கிலோ அதுக்குள்ளே அட்டடி வேறு லெவலு. அங்கே மேலே போகிறான். நான் அவனெல்லாம் பார்த்துட்டேன்டா ராஜா. உங்களை பார்த்தியா? போடு காலி. இன்னும் எத்தனை பேரோட அடிச்சிட்டு இருக்கேன் நான். போடுறேன் ஐயோ ஈரத்தோலையும் கரெக்டாக வச்சுருக்கேன். ஆமாம் போடு இவன் அடி இறாடே அட்ரா அவனை அட்ரா ஐயா
இது என்னை வந்து ஜே 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 என்னடா பேர் நானும் இப்போ டவுன்லோட் பண்ணி விளையாட போகிறேன்டா. ஓ ஆனால் இந்த கேமோட இந்த மல்டிப்ளேயர் நம்மளை ரொம்ப கடுப்பு ஏற்றிடும். அது மட்டும்தான் மைனஸ். பரவாயில்லையா? இதில் தான் அடிச்சிருக்கேன். ஓ என்ன பண்ணுவேன், லேக்கில் போய் ஒழிஞ்சுப்பேன். எவனா சொல்லுவானுங்க எனக்கு. அதே போல தண்ணியிலலாம் கண்ணு ஐயா ஈரா ஈரா ஈரா. ஏய் போட்டு 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 அடி 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 போட்டு போட்டு என்ன ஒட்டன்னு கண்ணு இருக்கானுங்க பதறலாம் இருக்கான். ஆமாம் ஏ போட்டு 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 அடி அடி. ஏய் தண்ணி இருக்குல்ல சைடில், அதே தானே 13 கின்ற ஆமாம் செம்ம. நானும் அந்த காலத்தில் தான் இந்த கேமில் வந்து எப்போ வாங்கினேன் ஒருத்தனுக்கு அடிப்பட்டேன். என்ன என்ன 15 கிலோ நான் 15 கிலோ. ஏய் நம்மளை பார்த்து நம்ம கண்ணுக்கு கை எடுக்கலாம் கையை ஆச்சு எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு மட்டும் கை ஒழுங்காக வர முடியுது. கையை வச்சு அடிக்கிறாங்க. கையை வச்சு கை ஐயோ ஏய் ஆஃபில் தான். ஏய் அவன் அடி கொடுத்துக்குள்ள எவனாச்சும் இந்த போட இன்னும் மல்டிக்கலாம். ஐயே ஏன் போட்டு 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 ஏன்னு ஒன்று பாரு எப்படி அடிக்கிறானுங்கண்ணே. போடு போடு போடு. 17 கிலோ. ஐயோ ஏய் ரிவெஞ்சா யாரா அவன்? டேய் ஐயோ இந்த மேப் சொல்கிறா. ஆமாம் இந்த மேப் சூப்பராக இருக்குல்ல விளையாடுறதுக்கு. இந்த மேப் ஃப்ரீயாகவும் இருக்குது நல்லாவே. அது வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கு உள்ள. ப்ளஸ் அந்த கேங் ஃப்ரீஸ் மாதிரியே இருக்குது. ஆமாம் ஐயோ அவனை பாரு மேலே ஏதோ ஒன்று இது செஃப்பு நடப்பாடா அவனுக்கு. இரா வரேன் அந்த பக்கம் வர வெயிட் பண்ணு. ஏங்களை பார்த்து எப்படி அடிக்கிறானுங்களே. அந்த பக்கம் இந்த போகிறோம். ஐயோ அடிக்கிறானுங்க. ஏய் யாரா கம்மியாகுது. ஆமாம் ஏய் இறாடே ஈரா ஆட்ரா ஐயோ ஏய் பாத்தியா கையை வச்சு எப்படி அடிக்கிறானுங்க. ஆனால் இவங்க நம்பி எந்த கண்ணையும் வாங்காத அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் உனக்கு தான் அவ்வளோதான். நீ இருக்கிற கண்ணு என்ன பேர் போடுற அட்ரா. ஏய் அங்கே பார்த்தியா 2 பேரும் இன்னும் 2 கிலோ 17 ஒரே 1 கிலோமீட்டர் 20. ஏய் நம்ம வந்து 19 பேர் அடிச்சிருக்கோம். 20 போடு ஒருத்த மதியம் வெறும் 20 பேர் மட்டும் தான் அடிச்சான். ஐயோ ஒன்னே மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ டைம் இருக்கு. ஆமாம் வாய்ப்பில்லை ராசா. ஆனால் வின் ஆயிட்டோல அதுவே ஒரு பெரிய விஷயம். பாத்தியா இப்போ பாட்டு இது ரஷ்யன் பாட்டை மெயின் பண்ணி கொடுத்துடும். ஓகே ஏன்டா ஐயோ ஆடு வேறு வருது. ஆடு வெயிட் பண்ண காமிச்சிடலாம். சூஸ் பண்ண. ஓகே என்னதான் சூஸ் பண்ண போகிறேன். நானும் வந்து பார்க்கர் பிளேயிங் கிரவுண்ட். இப்போ நான் இதெல்லாம் நான் மெயினாக வந்து மேலே ஏறி சுட்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாகும். அந்த மேலே ஏறியே நான் வந்து அத்தனை கீழே அடிச்சேன் பார்த்தியா. ஆமாம் இந்த வாட்டி நீ வந்து இந்த மேட்சோட கேம் தெரிஞ்சிச்சு. பார்த்தியா சூப்பராக இருந்தது. என்னடா 3 ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் கறி என்னடா பாஸ்க்குது. இந்த மாதம்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அவங்க தான் போட்டுருக்காங்க மாஸ்க்கு. இது என்னமோ அந்த கிஃப்ட் பாக்ஸ். ஐயோ ஒன்றுமா கொய்யா மாட்டி யாரா அவன் தானி எவனோ ஒருத்தன் ஒரு அடி நம்ம கரெக்டாக என் மாதிரி அடிக்கணும். ஃப்ரீ ஃபயர் மாதிரி கிடையாது. ஏய் நம்மள மாதிரி இருக்கிறதுக்கு இது மாதிரி கிடையாது. அடிச்சிரு ஏ அடி இது பிஎல்ஏ பாலா பேருக்கு பால். ஐயோ அடி யார் இருக்காங்க நடுவில் பூந்து அடிக்கிறீங்க. ஆமாம் வராம இது எவ்வளோ மாதிரியே ஒருத்தன் நம்ம போன சீசனில் பார்த்தோம். ஆமாம் ராங்கு இருட்டடிங்க யாரா அவன். அடி ஜஸ்ட் ஒரு கிலோ அடிச்சிருக்கு. அதுவே பெரிய விஷயம். பாத்தியா ஒருத்தன் பாத்தியா கருப்பு கலர் ஃபுல்லாக இருக்கான். பாத்தியா கண்ணு கருப்பு எல்லாம் கருப்பு. வேற என்னதான் மேலே ஏறி போயிடுறாங்க.
வேணாம் அவன் மேலேயும் பார்த்தா பார்ப்பானுங்க இந்த மாதிரி ஒரு ஆடி போட்டு அடி ஒரு ட்ரிபிள் கில் வேற லெவல் கில்லு ஐயோ வேற யாரு கீழே பார்த்துருக்காங்க இது என்னதான் மாஸ்க் ஐயோ பேர் மாதிரி இருக்கு மாஸ்க் அவனாடி போட்டு ஏய் அப்புறம் கைஸ் மறக்காம நான் வந்து ஃப்ரீ ஃபயர் போடுறேன் எல்லாரும் பாருங்க ஃப்ரீ ஃபயர் தான் எல்லாருக்கும் பிடிச்ச கேமு நான் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரீ ஃபயர் கேமு ஓகேவா சரி இன்னொரு அடி போட்டு அடிச்சு ரேட்டு ஸ்லோவாக இருக்கு ஐயோ வேற ஒருத்தன் லைன் பண்ணுறாங்க அவனை சல மாதிரி நிற்கிறான் நெட்டு ஸ்லோவாக அடிச்சுட்டான் அவனை நீ பாரு 5 கிலோ அடிச்சிருக்கான் பாரு 13 கிலோ போட்டான் யாரு தெரியல 6 கிலோ நீ 6 கிலோ போடுறான் அடி போடுறான் போட்டு நம்ம பாயிண்ட்லாம் பார்க்க இதில் நான் ஆடுறேன் பத்தியா ஆமாம் எய்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெண்டு மேப்பும் ஒன்று வந்து அந்த நூப்பு டவுன் சின்னதாக இருக்குது அதில் வந்து பெருசாக இருந்து இங்கே பார்த்தியா பெருசாக சின்னதாக ரொம்ப அடிக்கிறானுங்கண்ணே 3 நிமிஷம் தான் இருக்குது 3 நிமிஷம் தான் இனிமே பாரு பாத்தியா மேலே ஒருத்தந்து ஏறி வரும் போட்டு யாரா அடிச்சிட்டான்டா நான் ஓடிட்டே இருக்க போறேன்டா ஓடிட்டே ஓகே வேற என்னது அடிச்சுட்டே இருக்காங்க கடுப்பாக இருக்குது அடிச்சிங்களோ என்ன பண்ணுறா இவன் செம்மையாக இருக்காங்க 2022 எங்களை பாரு எவன்டா எல்லாருமே உள்ளதான் இருக்காங்க 8 கிலோ அடிச்சுட்டான் பார்த்து 8 கிலோ அடிச்சு சூப்பர் இதுவே ஒரு பெருசு தான் 8 கிலோ அடிச்சு 9 வெற்றி செம்ம பேட்டு மேலே பார்த்தியா ஒரு யார் பால் அதுலேருந்து தான் அதில் தான் இருந்தது டான்ஸ்லாம் ஒரு ஷாட் வச்சுருந்தேன்னா செத்து போனாரே ஆமாம் ஏ 11 கில்லு வேற லெவல் பண்ணி எவ்வளோ கிலோ 12 கிலோ வேற லெவல் கில்லு பார்த்தியா இது சூப்பராக இருக்கு இது பார்த்தியா சூப்பராக இந்த கன்று சூப்பராக இருக்குல்ல யாரா அந்த பால் பால்னு பால் பிஏஎல்எல் பால் அந்த ஸ்பெல்லிங் என்னடா அது எப்படி அவனாடி இவன் பார்த்து டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி அடிக்கிறான் அது க்ரீன் கலர் இருக்க ஓகே அடி அடிச்சுக்கிறேன் 14 அடிச்சிட்டா ஆமாம் 14 நீங்கள் ஒரு செம்ம ஓகே கைஸ் நம்ம இந்த கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது மல்டிப்ளேயர் சூப்பராக போச்சுல ஆமாம் பின்னாடி உள்ள வந்து வச்சுட்டான்டா ஆமாம் இதே கரெக்டாக நம்ம ஏன் வர மாட்டேங்குதா பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது ஏதோ ஆனால் நீ 18 கிலோ அடிச்சுட்டா சூப்பர் தான் ஜெயிக்கிறா நம்ம ஒரு நாள் ஜெயிக்கிறோம் நம்ம ஒரு நாள் ஜெயிக்கிறோம் கவலைப்படாது 18 எடுத்துடா 28 கிலோ 2 அடிச்சுருந்தா 13 வெயிட் பண்ணி எத்தனை 13
அதுவும் டெத்து வாங்கியிருக்கேன் நீ. சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய், பை சொல்லுங்க. பாய் பாய். பாய் பாய்.